ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்கு மனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி பார்க்க போகிறோங்க. அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் வந்துட்டு கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடலை எண்ணெய் நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் வந்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கிட்டேன். அது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அது 2ஆக கட் பண்ணி இது மாதிரி போட்டுட்ருக்கேன். ஒரு 20 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கக்கூடாது. இது மாதிரி வெங்காயம் போட்டு அப்புறமா தான் மிளகாய் போட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை போட்டுக்கிட்டோம். சிக்கன் போட்டு நல்லா இது மாதிரி நல்லா அந்த தண்ணி விடுற வரைக்கும் ஃபஸ்ட் இதே மாதிரி வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட நல்லா இது மாதிரி வதங்கி வரணுங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணும். அதுலேயே வதங்கும். கலர் மாறுற வரைக்கும் தண்ணி எதுவும் விட மாட்டோம். இப்போ லைட்டாக உப்பு தூவிக்கிட்டேங்க. இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டுக்கலாங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி சிக்கன்லேயே தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க சிக்கனு. இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. தண்ணி நம்ம சிக்கன் முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. மூடி எடுத்து பார்த்தா இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கனு. மொத்தத்தில் இது ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி சிக்கன் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம இது மாதிரி வேக வச்சுக்கிறதுல வந்துட்டு அந்த மிளகாயில் இருக்கிற சுவையும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற சிக்கன் நல்லா எடுத்துக்கிட்டு உப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி பண்ணி பார்த்தோம்னா சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த சிக்கனோட சாதத்தோடு என்ஜாய் பண்ண போகிறேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக கிரேவி போட்டாலும் நமக்கு சாதம் நிறைய சாப்பிட்லாங்க. சாதம் போட்டுருக்கேன் பிளேட்டில். இப்போ வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் பீஸு கூட ரொம்பவும் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். பீஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா உடஞ்சி வருது. நல்லா வெந்துடுச்சிங்க. நம்ம 5-6 நிமிஷம் கேப் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சுவையான சிக்கன் சிந்தாமணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இது சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.